பாபா உடனிருக்க பயமெதற்கு. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் உன்னையே வந்து சேரும். தவறிவிட்டதே என்று தடுமாறாதே. எதுவும் இங்கு தவறிவிடவில்லை. இந்த நொடி உன்னுடைய கையில் இருக்கிறது. அதை எப்படி கவனமாக கையாள்வது என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும். எந்த துன்பங்களையும் கண்டு அஞ்சாதே. அவையெல்லாம் உன் முன்னேற்றத்திற்கான ஒரு வழிகாட்டி என்று எடுத்துக்கொள். மனதை சமநிலையோடு வைத்துக்கொள். உன்னுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டு. உனக்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்கு. என் செல்லமே, மண்ணில் விதைத்த பிறகுதானே இந்த விதைகள் அழகாக முளைக்கிறது. உன்னுடைய மனதிலும் எழுகின்ற புதிய புதிய சிந்தனைகளினால் உனக்கு வெற்றி என்பது நிச்சயம் உருவாகும். உன் அறிவை விட தைரியத்தினால் உன்னால் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்து முடிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. உன் வாழ்க்கையில் விடியல் என்பது உன்னுடைய உழைப்பில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். என்னுடைய வாழ்க்கை இப்படியே கடந்து போய்விடுமோ என்று பயம் கொள்ளாதே. எல்லாமே மாறும். நாளை நீ யார் என்பதை இந்த உலகமே அறியும். பெரியதாக யோசித்த செயலை உடனே செய்து முடி. நீ செல்வதற்கான பாதையை எங்கோ சென்று தேடிக்கொண்டிருக்காதே. உனக்கான பாதையை நீயே உருவாக்கு. காலம் நிச்சயம் மாறும். எப்படிப்பட்ட தடங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து வர பழகிக்கொள். காலம் அதை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். நீ யார் என்பதை உன்னுடைய செயல்தான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும். தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்தால் அதைவிட சிறந்த மாற்றம் எதுவுமே இல்லை செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை இது. நீதான் அதை வாழ்ந்து பார்க்க வேண்டும். சவாலான சூழ்நிலைகள் எல்லாம் நீயே கையாள பழகி கொண்டால் நீ மேன்மேலும் வெற்றி பெறுவாய். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. துன்பம் என்பது துன்பத்தோடு முடிந்து போவது இல்லை. துன்பம் முடியும் தருவாயில் மிகப்பெரிய இன்பத்தை பரிசாக கொடுக்கும். எதிரில் நிற்பவர்கள் யார் என்று நினைத்து பயம் கொள்ளாதே. அவர்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டுமே தேடிச் செல்வதில் உறுதியாக இரு. உறுதியான எண்ணம் உடையவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. அப்படி ஒரு வேளை சிறு தோல்வி ஏற்பட்டாலும் அது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய். கலங்காமல் இரு. நம்பிக்கைதான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். பொறுமையாக காத்திரு. உன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போவது இல்லை. கடைசி நிமிடத்தில் கூட பல நேரங்களில் எவ்வளவோ ஆட்டங்கள் மாறி இருக்கிறது. எல்லாம் மாறும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். உன்னுடைய காயங்கள் எல்லாம் குணமாகும். உன்னுடைய வாழ்க்கையில் முயற்சி நீ செய்து கொண்டே இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அந்த முயற்சிக்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். யாரிடனும் போட்டி போடாதே. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் போட்டி. உன்னுடைய வெற்றிக்கு அதைவிட அதிகமான வெற்றி வேண்டும் என்று உனக்கு நீயே போட்டி போட்டுக்கொள். எப்போதும் நீ நீயாகவே இரு. உனக்கான தனித்துவத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதே. உன்னுடைய அடையாளம் அது. அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. உன்னுடைய மனதில் எழும் எதிர்மறை எண்ணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நேர்மறையாக யோசி. நல்ல நல்ல சிந்தனைகள் எல்லாம் தானாகவே உருவாகும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உனக்கு நல்லதாகவே இருக்கும். கடந்த காலத்தை பற்றி நினைக்கும் போது அதில் இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொள். அதில் தேவையில்லை என்று நீ ஒதுக்கி தள்ளியது எல்லாம் எப்போதும் உன் நினைவுக்கு கொண்டு வராதே. பல அவமானங்களை கடந்தவர்களால் தான் மனதில் நிறைய தைரியங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் பிறக்கும். உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பு. அப்போதுதான் உன்னால் எதையும் அழகாக செய்து முடிக்க முடியும். எப்போதும் நம்பிக்கையை பிறர் மீது வைப்பதை விட உன் மீது வை. உன்னுடைய நம்பிக்கை தான் உனக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து உன்னை வெற்றி பெற செய்யும். நீ எவ்வளவு தூரம் உழைக்கிறாயோ அதற்கான ஊதியத்தை நீயே பெறுவாய். அனைத்துமே கிடைக்கும். எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது உன்னுடைய இலக்கை நீ எளிமையாக அடைந்து விடுவாய். உனக்கு வாழ்க்கையில்
எல்லாமே கிடைக்கப் போகிறது. நீ செல்லுகின்ற பாதை சரியாக இருக்கிறது. அதனால்தான் உனக்கு வெற்றிகள் வரப்போகிறது. போதும் என்ற முடிவுக்கு மட்டும் வந்து விடாதே. எல்லாமே உனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லாவற்றையும் தேடிச் செல். நிச்சயம் நீ கண்டெடுப்பாய். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.